ரஜினி வந்து ஏஐல காட்டிருக்காங்க, மயிரில் காட்டிருக்காங்க, மயிரில் ஏஐல. அனைவருக்கும் வணக்கம். கூலி படத்தை பற்றி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும். நான் வந்து ரஜினி ரசிகர்லாம் கிடையாது. ரஜினி படம் பிடிக்கும், ஆனால் வெறித்தனமான ரஜினி ரசிகர்லாம் கிடையாது. உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு நீ கூலி படத்துக்கும் ரஜினிக்கும் முட்டு கொடுக்குற அப்படிலாம் யாரும் பேசாதீங்க, சரிங்களா? அவன் படம் நல்லா இல்லை, படம் ஊற்றிக்கிச்சு, இதோட லோகேஷ் கனகராஜ் சொல்லி முடிஞ்சிட்டாரு, ரஜினிக்கெல்லாம் இனிமேல் நடிப்பே வராது, நடிக்கவே வேண்டாம், இந்த மாதிரிலாம் கழுவி ஊத்துறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? படம் வெளியான முதல் நாள் முதல் காட்சி கூட்டிட்டு வரும்போது பல பேர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, நானும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போது 2-3 பேர் வந்தாங்க. பாசிட்டிவாக கொடுத்துட்டு இருக்கவன்ட்டு வந்து நெகட்டிவாக சொல்லு, நெகட்டிவாக சொல்லு, நெகட்டிவாக சொல்லு. ஏன்னா பேதியில் போகிறவனா அவன் நெகட்டிவாக சொன்னான்னா உனக்கு ஒரு லட்சம் வியூவர்ஸ் அதிகமாக போகும். நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த 1 லட்சம் வியூவர்ஸுக்கு உனக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லை 1500 கிடைக்கும். ஆனால் அங்கே ஒருத்தர் 600 கோடியை போட்டுட்டு அந்த பணத்தை எப்படா எடுப்போன்னு உட்காந்துருக்கானே, உன் 1000 ரூபாய்க்கு அவன் ஏன்டா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பொழப்புற மண்ணள்ளி போடுறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இந்த படம் ஹிட் ஆனால் தான் அடுத்த ஒரு படம் எடுப்பான், ஒரு 2000-3000 பேருக்கு வேலை கொடுப்பான். இந்த படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு உனக்கு ஒரு லட்சம் பேரை பார்க்க வச்சு கழுவி ஊற்றி கேவலப்படுத்தி விட்டேன்னா எத்தனை பேர் பொழப்புல நீ மண்ணள்ளி போடுற, எத்தனை பேர் சாபத்தை நீ சம்பாதிக்கிறன்னு தெரியுமா? நீ தமிழ் சினிமாவில் பல படங்கள் நாசமாக போகிறதுக்கு சேனலே இல்லாமல் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வச்சுக்கிட்டு நானும் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு மைக்கை நீட்டி தேவையில்லாத நல்லா சொல்கிறவன்ட்ட கூட தப்பாக சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சு இன்னும் பல பேர் இருக்காங்க. உனக்கு 300 ரூபா தரேன், இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லு, அவர் நல்லா நடிக்கலைன்னு சொல்லு, சண்டையே சரியில்லைன்னு சொல்லு, ஒழுங்காக மேக்கிங் இல்லை, திரைக்கதை ஒழுங்காக அமைக்கலைன்னு சொல்லுன்னு சொல்லிலாம் பேட்டி எடுத்து போட்டு அந்த வீடியோ வைரல் ஆகி அந்த பல படங்கள் ஓடாமல் போயிருக்கு. இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு படத்தை பற்றி குறை சொல்கிற நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பாருங்கள், தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட்டை செலெக்ஷன் பண்ணி அவன் கரெக்ட் டயத்துக்கான வர வச்சு ஒரு லொக்கேஷனில் போயிட்டு கேமராமேன் வராமல் இருந்துட்டு லைட்மேன் வராமல் இருந்துட்டு சொன்ன ஆர்டிஸ்ட் வராமல் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு படத்தை எடுத்து எடிட்டிங் பண்ணி மேக்கிங் பண்ணி தேட்டருக்கு ஒருத்தன் கொண்டு வந்திருக்கான். அவனை போய் நீங்கள் வாழ்த்தா ஆட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு உண்மையில் நல்ல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு, படத்துக்கு சூப்பராக இருக்குது, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு விமர்சனம் வந்து ஒவ்வொரு தியேட்டருக்கான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. உண்மையிலே படம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரொம்ப கேவலமெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, ரஜினிக்கு வந்து 76 வயசு ஆகுது. இந்த வயசில் அவருக்கு வந்து ரோப்பு கட்டி விட்டு மேலேருந்து கீழே குதிச்சு சண்டை போடணும்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அவரால் என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியும். ஒவ்வொரு படம் எடுக்கிறதுக்கும் அந்தந்த கலைஞர் சாகுறாங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டுவம் படத்தில் ஒரு ஃபைட் மாஸ்டர் செத்து போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்தார் 2 படத்தில் ஃபைட் பண்ணும்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் செத்துட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு படம் எடுக்கிறதுக்கும் கலைஞர்கள் உயிரை கொடுத்து எடுக்கிறாங்க, உண்மையிலே உயிரை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட படங்களை வந்து நீங்கள் நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, ஒரு 1000 வியூவர்ஸ் 2000 வியூவர்ஸ் எக்ஸ்ட்ரா போகணும், உன் சேனல் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக பல்லாயிரக்கணக்கானோட உழைப்புல மண்ணள்ளி போடுறியே, நீ நல்லா இருக்க முடியுமா சொல்லு? இன்னும் சிலர் இருக்காங்க, வெளியாகாத படத்துக்கு ரிவ்யூ போடுவாங்க. என்ன இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டுவம் படத்துக்கு போடுவாங்க, ஜனநாயகன் படத்துக்குலாம் ரிவ்யூ போட்டாங்க. விஜய் நடிப்பு சரியில்லை, டைரக்ஷன் சரியில்லை, இந்த மாதிரிலாம் ரிவ்யூ போடக்கூடிய கேடுகட்ட மீடியாக்காரங்களாம் இருக்காங்க. அதனால் ஒன்று சொல்லிக்கிறேன், தமிழ் சினிமாவில் இன்றைக்கி பல படங்கள் தோல்வியை தழுவுது, ஒரு சில படங்கள் வந்து வெற்றி அடையுது. என்ன அதனால் நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா அதை வந்து லாஜிக்காக பார்க்காதீங்க. உண்மையிலே ரஜினி நடிச்சுக்கெல்லாம் மேஜிக்காக பாருங்கள். அந்த மனுஷன் ஆட வச்சு பாட வச்சு சண்டை போட வச்சு ஒரு நாள் இன்னைக்கு நம்மள 30 வயசை தாண்டின பல பேருக்கு முட்டி செத்து அலைகிறவங்க. நம்மளாம் 75 வயசு ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணுறாருன்னு ரசிங்கங்க. அதை விட்டு அது சரியில்லை இது சரியில்லை, அவருக்கு கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடல, அவருக்கு ஜோடி சரியில்லை, ரஜினியை வந்து ஏஐல காட்டிருக்காங்க, மயிரில் காட்டிருக்காங்க, மயிரில் ஏஐல. படம் எடுத்து பாரியா, உனக்கு வழி தெரியும். அதை சாதாரணமாக சொல்லிடுறீங்க. படம் நல்லா இல்லை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் 150 ரூபா 200 எடுத்து படம் பார்க்குற உங்களுக்கு வந்து படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் ஒரு நல்ல படத்தை கேவலப்படுத்தி நல்லா இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்க குழப்பத்தில் மண்ணள்ளி போடாதீங்க. நானும் பார்க்குறேன், காலையிலேருந்து பல வீடியோக்கள் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை. என் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பார், மக்கள் மீடியான்னு ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருப்பாரு, படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மனசு கேட்கல, அந்த வீடியோ நான் போட்டு விட்டு அது போகாதுன்னு நினச்சி நல்லா போயிடுச்சு, மனசு கேட்கல. மறுநாளே அவரை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, படத்தில் என்ன இல்லை அதை சொல்லு அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கு முதல் நாள் பார்க்கும்போது ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தேன், படம் ரொம்ப டார்க்காக கருப்பாக தெரிஞ்சுது, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன், இப்போ வந்து படம் நல்லா இருக்கு. ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அந்த வீடியோ பல பேர் பார்த்தாங்க அப்படின்னா இந்த படத்தை யாராவது போய் பார்க்க போவாங்களா? எத்தனை பேரோட பொழப்பில் நம்ம மணலி போடணும் தெரியுமா? நீங்கள் நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்தா வீடியோ நல்லா போகும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற 1000 ரூபாய்க்காக பல 100 கோடிகளை போட்டு படம் எடுக்கிற இயக்குனர், தயாரிப்பாளர், அதில் நடித்த நடிகர்கள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடாதீங்க. இன்னைக்கு அதில் எத்தனை கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஒரு 2000-3000 கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க.
அத்தனை பேரும் அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தை பற்றி நீங்கள் கழிவு ஊற்றாமல் இருக்கணும். உண்மையை உள்ளபடி சொல்லுங்கள். படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. இல்லை, அதனால் தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய சுயநலத்துக்காக எவரும் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பில் மண்ணடி போடாதீங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு உன் காலில் விழும்போது நீ நாசமாக போயிடுவேன். உனக்கு பிள்ளைய பிறக்காது, உன் தொழில் வழங்காமல் போயிடும், உன் புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி செத்துக்கிடுவான். இந்த மாதிரிலாம் சொல்லி வாழ்த்துவீங்க? சொல்லு. நான் சொல்கிறேன், நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலாம் பரவாயில்ல, நெகட்டிவாக சொல்லாதீங்க, சரியா? இதை வச்சு பல பேர் பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க. நெகட்டிவாக சொன்னால் நல்லா வியூவர்ஸ் போகுது அப்படின்ட்டு. இன்னைக்கு சினிமா சாப்பாடு சாப்பிட்ற பல பேர் பொழப்பு ஓட்டுறது எப்படி ஓட்டுறாங்க தெரியுமா? சினிமா நடிகையை பற்றி தப்பு தப்பாக பேசுறது, சினிமா பற்றி தப்பு தப்பாக பேசுறது, சினிமா நடிகர்களை பற்றி தப்பு தப்பாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசி அவங்க வீடியோ போட்டு அந்த வீடியோ வைரல் ஆனோடனே அதில் வரக்கூடிய காசை எடுத்து திங்கிறாங்க. இந்த சோழ ஜீரணமா? ஆகவே ஆகாது. இதே அவங்க பொண்ணு, பொண்டாட்டி, சொந்தக்காரங்க யாரையாவது பற்றி நீங்கள் குறை சொல்லிட்டாங்களோ சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. உன் பொண்ணுக்கும் அந்த நடிகருக்கும் தொடர்பு இருக்கு, உன் பொண்டாட்டிக்கும் உன் பக்கத்துக்காரருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு எவனா ஒருத்தன் வீடியோ போட்டான்னா உன்னால் வெளியே தலை காட்ட முடியுமா? சொல்லு. நீ இன்னைக்கு சாதாரணமாக சொல்ற அந்த நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் கள்ளக்காதல், அந்த நடிகைக்கு இத்தனை புருஷன், இந்த நடிகருக்கு இத்தனை கள்ளக்காதலி இப்படின்னு அசால்ட்டா சொல்லலாம் வீடியோ போட்டுட்டு கெக்க போன மீசை மிருக்கி விட்டு சிரிச்சுட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அழிகிறாங்க. எல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறோம். புதுங்களா? அவங்க வீடியோ பார்க்குறாங்க, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்காக யாரையும் தரக்குறைவாக கேவலமாக கீழ்த்தரமாலாம் பேசி நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க, சரியா? நான் எனக்கு கூலி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்த்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி 190 ரூபா டிக்கெட்டில் என் ஃபேமிலியோடு போய் 800 ரூபாய்க்கு 4 பேர் பார்த்துட்டோம், சரிங்களா? டிக்கெட் 2000 எங்கேயும் கிடையாது, 1000 எங்கேயும் கிடையாது, 500 எங்கேயும் கிடையாது. இதெல்லாம் புரளி, புரிஞ்சுங்களா? அதனால் எல்லா தேட்டர்லையுமே 200 ரூபாய்க்கு 190 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். அடுத்தவன் சொன்னால் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஃபேஸ்புக் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன்னு சொல்லிட்டு வெளியே சொல்கிறத நம்பாதீங்க. படம் நல்லா இல்லை அப்படின்றதே வெறும் தவறான செய்தி. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருடைய நடிப்பும் அருமையாக பர்ஃபெக்டாக இருக்குது. உண்மையிலே ரஜினியோட ஆக்டிங்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதனால் போய் பாருங்கள். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொன்னாலும் கேன போய் சொன்னான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காதீங்க.